ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கிட்ஸுக்கான பட்டு பாவாடை எப்படி கட் பண்ணலான்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம புடவையிலேருந்து கிட்ஸுக்கு பட்டு பாவாடை எப்படி கட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த இந்த கட்டிங் வந்து எந்த ஏஜ் கேட்டகரிக்குனா வந்து 7லேருந்து 8 வயசு குழந்தைங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் குழந்தை பிலோ ஒரு 6-7 இயர்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம். அபோவா இருந்தாலுமே அதுக்கான மெஷர்மெண்ட்டை நீங்கள் முன்ன பின்ன மாற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 7லேருந்து 8 வயசு குழந்தைக்கு இப்போ கட்டிங் எப்படி பண்ணலான்றதை நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லென்த்தான பார்டர் இருக்கிற மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கிட்ஸ் வியரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்போம் இல்லைங்களா, நல்லா லாங் பார்டர் வச்ச பட்டுப்பாவோட சட்டை போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கோசரம் நல்ல ஒரு லாங் பார்டர் இருக்கிற மாதிரி நான் ஒரு சாரீ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஒரு லைனிங்கும் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 2.5 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து புடவையும் லைனிங்கும் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைனிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம சாரியில் ப்ளேஸ் பண்ணி கட்டிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஓல்டு சாரீ கூட நிறைய பார்டர் வச்ச சாரீ நம்மளுக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டுப்பாவடையோட ஷர்ட் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். கிட்ஸுக்கான சட்டை, பட்டு பாவாடைக்கு சட்டை இப்போ கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைனிங் வந்து இப்படி ஓப்பன் சைடு நம்ம அந்த சைடு விட்டுக்கலாம். ஃபோல்டட் சைடு நான் சைடு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ரெண்டு ஃபோல்டிங்காக வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மார்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பட்டுப்பாவோட சட்டைக்கான கட்டிங் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் பீஸ் கட்டிங் இருக்குது, பேக் பீஸ் கட்டிங், அந்த மாதிரி ரெண்டு போர்ஷனாக இருக்கும். ஸ்லீவ் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஷர்ட்டோட லென்த்து நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 16 இன்ச்சு லென்த்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஏன்னா 8 வயசு குழந்தை இல்லைங்களா, அதனால கொஞ்சம் லென்த்து தேவை தான் படும். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கோசரம் ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து நம்ம 16 இன்ச்சு நான் லென்த்துக்கு கரெக்ஷன் குறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் எதுலேயுமே வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம விடலை. சரிங்களா, நம்ம அதையும் நம்ம கவனிக்கணும். ஒரு 3 இடத்துல நீங்கள் 16 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்னஸ் நல்லா வந்து ஷுவராக நல்லா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கோசரம் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஏன்னா நம்ம கீழே வந்து கரையை மடிச்சு அடிக்கணும். ப்ளஸ் வந்து இது வந்து பெப்ளம் டாப் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஃப்ரண்ட் சட்டை வந்து ப்ளீட்ஸ் வச்சு அழகாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்லாயிருக்கும். அதுக்காக 2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கேன். இது வந்து ஷர்ட்டோட மொத்த லென்த்து 16 இன்ச் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மித்த டீட்டெயிலிங் வந்து நம்ம குறிக்கலாம். ஷோல்டர் வந்து நான் ஒரு 5.5 இன்ச் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நெக்கு வந்து 2 இன்ச் அகலம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைங்க தான், ஸோ 2 இன்ச்சே தாராளம் தான். ப்ளஸ் வந்து இது வந்து ஷோல்டர் அகலத்துக்கு இருக்கட்டும். முன்கழுத்து அகலம் வந்து 4 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கும் இது அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆம்ஹோல் வந்து ஒரு 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். சுற்றளவு வந்து இவங்களுக்கு வந்து 27 இன்ச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அதில் 4ல் 1 பங்கு தான் நம்ம இப்போ குறிக்கிறோம். ஸோ வந்து 6.25 வச்சுக்கலாம். சரிங்களா, அதுலேருந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு 2 இன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே குறிச்சிருக்கிறதே நம்ம இங்கேயே அப்படியே 6.25 குறிச்சிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க தானுங்களா, அதனால் வந்து ஒரே அளவு தான் இருக்கும். 6.25 ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டிச்சிங்க்காக ஒரு 2 இன்ச்சு. இது அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்ஹோல் இந்த வளைவும் நம்ம வரைஞ்சிக்கலாம் அப்படியே. ஓகேங்களா,
ஆம்பலோட அந்த வளைவு எவ்வளவு இருக்குதுன்றத பாத்துக்கோங்க. நம்ம இதுவரை இப்ப மார்க் பண்ணிருக்கோம். இப்ப நெக்கோட ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? நான் வந்து ஒரு ஸ்டார் நெக் மாதிரி வந்து ஹார்ட்டின் ஷேப் வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி நெக் வரைஞ்சிருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ரண்ட்ல பெப்ளம் மாடல் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து பெப்ளம் பிளீட்டிங் நம்ம வைக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம லைனிங்லேயே நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் வந்து நான் 12 இன்ச்சை குறிச்சிருக்கேன். இது எதுக்குன்றதை நான் சொல்லிடுறேன். 12 இன்ச்சு தான் ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து தேவை. ஒரு ½ இன்ச் எதுக்குன்னா வந்து கீழே அந்த ப்ளீட்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்து ஜாயின் போடுவோம். ஸோ அதுக்கு ஒரு ½ இன்ச் நம்மளுக்கு தேவை. ஸோ 12 இன்ச்சா இதை விட்டுருக்கேன். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்ம ப்ளீட்ஸா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீழே வந்து நம்ம ப்ளீட்ஸையும் நம்ம கீழே அடித்தட்டை வந்து நம்ம ஃபோல்டிங் அடிக்கணும். இந்த ப்ளீட்ஸையும் இங்கே கொண்டு வந்து ஜாயின் போடுறதுக்கு ஒரு ½ இன்ச் தேவை. அதுக்கெல்லாம் சேர்த்து வந்து நம்ம 6 இன்ச்சா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து மேலே அப்பர் போர்ஷன் வந்து 12.5 இன்ச்சும் கீழே ப்ளீட்ஸ் வந்து ஒரு 6 இன்ச்சும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் நம்மளுக்கு வந்து 18 இன்ச்சு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 12 ஒரு 6 18 நான் பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு 2 இன்ச்சு விட்டது எல்லாமே இதில் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுபடி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி இது ஒரு போர்ஷனாக நான் பிரிச்சிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கிங் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒன் டைம் உங்களுக்கு சொல்கிறேன் கூட. ஷோல்டருக்கு ½ இன்ச்சு குறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச்சு டெப்த் கொடுத்துருக்கேன். கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங் 3 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டராக எடுத்திருக்கோம். ஆம்போல் வந்து நான் 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றளவு வந்து 6.75 இன்ச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ரிமைனிங் எல்லாமே நம்ம இந்த சுற்றளவு குறிச்சதையே தான் நம்மளுக்கு வந்து இடுப்பு சுற்றளவுக்கும் அப்படியே நான் குறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுபடி நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதே அப்படியே வந்து நம்ம பேக் பீஸ்க்கு ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பேக் பீஸ் அடுத்து நம்ம பின் பக்கத்தை குறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் பீஸ் இது ஃப்ரண்ட் வந்து ஃபோல்டிங் சைடில் குறிச்சிருக்கோம். இதே பேக் பீஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் சைடாக வேணும்னா நமக்கு வந்து காஜா பட்டி குறிக்கணும் இல்லைங்களா? அதனால வந்து ஓப்பன் சைடில் எடுத்துக்கோங்க. க்ளோஸ் சைடு அந்த சைடு நம்ம எதிர்பக்கம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஐப்பட்டி கொக்கி பட்டி வைக்கிறதுக்கோசரம் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சப்ளிமெண்ட் பீஸ் கொடுத்து கூட இந்த ஐப்பட்டி கொக்கி பட்டி குறிச்சிக்கலாம். இதுனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கோசரம் தான். ஓகேங்களா? 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1.5 இன்ச்சுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட்ல நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த பீஸ் அப்படியே எடுத்து போட்டு அந்த நம்ம குறிச்சிருக்கிற எல்லா மார்க்கிங்ஸையும் நம்ம அப்படியே குறிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்தையும் நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச்சையும் சேர்த்தே மார்க் பண்ணீங்க. ஏன்னா பின்னாடி நம்ம வந்து கரையை மடிச்சு அடிக்கணும். அதனால அந்த 2 இன்ச்சு அங்க தேவைப்படும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து தேவைப்படுற மாதிரியே தான் அங்கேயும் தேவைப்படும். முன்கழுத்து வந்து நான் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பின் முன் ஓகேங்களா? மூணு இன்ச்சுக்கு பாக்ஸ் போட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்து நார்மலா ஒரு ரவுண்ட் நெக்கே மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதுபடி அப்படியே நம்ம வந்து ஷோரா அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த 1.5 இன்ச்சு வந்து நமக்கு வந்து காஜா பட்டிக்காக வேணுன்றதுனால அங்க ஒரு சின்ன அர்க்காட் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நம்ம அதை நம்ம ரிமைன் பண்றதுக்கோசரம். அவ்வளவுதான். இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லீவுக்கான போர்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ வந்து 4 துணியா எடுத்திருக்கேன். ஸோ ஃபோல்டிங் சைடு என் பக்கம் வச்சிருக்கேன். சரிங்களா? 4 கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ வந்து குழந்தைங்களுக்குன்றதுனால நம்ம வந்து பஃப் கை தான் எடுத்துக்கலாம்.
சரிங்களா. இப்போ வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. பஃப்ஃபுக்கோசரம் நான் 3 இன்ச்சு வச்சிருக்கேன். சரிங்களா, 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நம்ம கையோட லென்த் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 4 இன்ச்சு போதும். பஃப்ஃபுக்கோசரம் நம்ம ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் நான் விட்டுருக்கேன். ஸோ மொத்தம் அப்போ 6 இன்ச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கையோட கை சுற்றளவு ஒரு 4 இன்ச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதே 4 இன்ச்சை நம்ம இங்கேயும் மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்திருக்கோம். சரிங்களா, இப்போ இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம 4 இன்ச்சு குறிச்சிருந்தோம் இல்லைங்களா, இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கீழே டவுன் பார்த்து மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து அப்படியே அந்த ஸ்லீவோட வளைவு நம்ம கொண்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1/2 இன்ச்சை போய் தொடுற மாதிரி. சரிங்களா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம 1.5 இன்ச்சையும் நம்ம இங்கே கொண்டு வந்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இதில் கொண்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்டிச்சிங்க்கு ஒரு இன்ச்சு நான் விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம வந்து பஃப் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்றது தெரியணுன்றதுக்காக நம்ம அந்த 3 இன்ச்சு மார்க்கிங் வந்து நம்ம வந்து குட்டி அர்க்காட் கொடுத்துக்கோங்க. சென்டரையும் நம்ம அர்க்காட் கொடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சென்டரும் நம்மளுக்கு மறந்துடும். இது ஏன் அர்க்காட் கொடுக்குறோன்றது உங்களுக்கு கட்டிங்கில் நான் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்படி தான் வரும். சரிங்களா, நம்ம இந்த சென்டர்லேருந்து இங்கேக்கும் நம்மளுக்கு வந்து பஃப் கொடுக்கணும். இந்த 6 இன்ச்சை வந்து நம்ம அப்படியே குட்டி குட்டி ப்ளீட்ஸ் எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. வாங்க நம்ம ஸ்டெட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், லைனிங் கட் பண்ணிட்டோம். சரிங்களா, இது வந்து அப்படியே நம்ம வந்து புடவையில வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை எப்படி புடவையிலேருந்து நம்ம ட்ரேஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். புடவையில வந்து இது வந்து ஃபுல்லாக பர்பிள் கலரில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. சரிங்களா, நம்மளுக்கு வந்து முந்தானையை தான் நம்ம வந்து அப்படியே வந்து ஷர்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முந்தான போர்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முந்தான போர்ஷன் ஃபுல்லாக இப்படி வந்து சில்வர் கலரில் இருக்குது. பாருங்க, நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நல்லா ஃப்ளோரல் பிரிண்ட்ல சூப்பராக இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த லைனிங்கை வந்து நம்ம முந்தான பக்கத்தில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்டரோட இருப்பை பொறுத்து நம்ம வந்து பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த ஃப்ளோரல் டிசைனை பார்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே பெரிய பார்டர் வர்ற பக்கத்தை நான் ஃப்ரண்ட் பீஸில் எடுத்து போட்டிருக்கேன். சின்ன பார்டர் வர்ற இந்த சைடை வந்து நம்ம வந்து பேக் பீஸ்க்கு நான் போட்டிருக்கேன். சரிங்களா, இதுக்கேற்ற மாதிரி பார்டரோட அளவை பொறுத்து நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கரெக்டானதாக இருக்கும். சரிங்களா, இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம புடவையிலேருந்து தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து முந்தானையை வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் மட்டும் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, இதுபடி நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு ஓரலாகவே அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நம்ம தைக்கும் போது அது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அடுத்து ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஃபுல்லாக முந்தானை வந்து சில்வர் கலர் தான். சேம் கலரில் நம்மளுக்கு ஸ்லீவ் கொடுத்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ புடவையிலேருந்து நான் அப்படியே ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் வர்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டு நம்ம குட்டி பார்டர் வந்து இந்த சில்வர் கலர் கொடுத்துக்கலான்ற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இதுபடி நம்ம இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷர்ட் கட்டிங்கில் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம ப்ளீட்ஸ் வச்சு பெப்ளம் மாடலில் செய்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து அந்த லைனிங் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 17.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து இப்படியே 2 மடங்காக நம்ம எடுத்துக்கணும். 17.5 இன்ச்சுனா வந்து அப்போ 35 இன்ச்சு நம்மளுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸுக்கு தேவை. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 35 இன்ச்சு இருக்கும். ஸோ இது எடுத்திருக்கேன். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு இது என்னன்னு புரியும். சரிங்களா, இப்போ வந்து 17.5 இன்ச்சு லைனிங்க்கு வந்து நான் 2 மடங்காக எடுத்திருக்கேன். சரியா, கட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. ஸ்டெப்பாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் கட் பண்ண பீசஸ் தான் இது எல்லாமே. அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதை வந்து வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ண ஒரு பீசஸாக எடுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸு, நம்ம ஃப்ரண்ட் நெக்கு தெரியுதுங்களா. ஸோ இதை வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து
குழந்தைகள் கிட்ஸுன்றதுனால வந்து சின்ன ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால லைனிங்கை வந்து நம்ம எப்பயும் போலயே வந்து ராங் சைடே உள்ளே வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நெக்கை ஃபர்ஸ்ட் அடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம லைனிங் கவர் பண்ணலாம். இதுக்கு ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் பண்ணலான் இருக்கேன். அதுக்காக தான் நான் ராங் சைடே வச்சிருக்கேன். நம்ம 1/4 இன்ச் வந்து நெக்கு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுபடி வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்கை வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த வளைவெல்லாம் நல்லா அழகாக பொறுமையாக அடிச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இந்த வளைவான இடங்களுக்கெல்லாம் குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா ஷுவராக திரும்பும். சரிங்களா? நம்ம போட்டிருக்கிற தையலில் போய் கட் பண்ணிடக்கூடாது. தையல்லேருந்து ஒரு நூலெல்லாம் வெளியில் தள்ளி தான் கட் பண்ணணும். சரி, நெக்கை வந்து தையல் ரஃபாக ஒரு தையல் போட்டிருக்கோம். லைனிங் வந்து நம்ம உள்பக்கம் தான் வச்சுருக்கோம். இன்னும் நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணல. இப்போ இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் பேட்ச் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரியோட ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எடுத்துக்கிட்டு நம்ம நெக்கோட ஷேப்பை வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்கோட ஷேப்பை வந்து இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நம்ம 2 இன்ச்சுக்கு ஷோல்டரில் 2 இன்ச்சு, இந்த கார்னரில் ஒரு 2 இன்ச்சு, இது வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த பேட்சுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை நம்ம அப்படியே வந்து நம்ம நெக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பேட்ச் வந்து கட் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து கரெக்டாக இந்த கார்னர் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிற பேட்சை வந்து ராங் சைடில் போயிட்டு ரைட் சைடு வந்து கீழே ராங் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேட்ச் வந்து நம்ம நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ராங் சைடில் வந்து நான் உள்ளே வச்சு தச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த பேட்ச் அப்படியே நம்ம வந்து ரைட் சைடில் வந்து இப்படி வெளியில் திருப்பி எடுத்தோணுங்களா நம்மளுக்கு வந்து ரைட் சைடு வந்து அழகாக வெளியில் வந்துடும். சரிங்களா? இங்கெல்லாம் இந்த வளைவு இருக்கிற இடத்துலலாம் குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம இப்படி வெளிப்பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்கை வந்து நல்ல பக்கத்துல திருப்பி எடுத்திருக்கோம். அழகா நம்மளுக்கு இந்த வளைவெல்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ வந்து இந்த வளைவுக்கு கரெக்டா வந்து நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் வந்து நெக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டா ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு அழகா ஷேப் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த பேட்சை வந்து நம்ம குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்பக்கம் அப்படியே திருப்பி லைனிங்கே மெயின் கிளாத்தையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைனிங்கே மெயின் கிளாத்தையும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைனிங்கே மெயின் கிளாத்தையும் நம்ம எல்லாம் ஜாயின் போட்டு சைடு எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இந்த பேட்சுக்கு வந்து நம்ம வந்து லேஸ் ஒர்க் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது நம்ம லாஸ்ட்டாக இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம பேக் சைடில் ஐப்பட்டி கொக்கிப்பட்டி எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம பேக் சைடு பீஸு ஐப்பட்டி கொக்கிப்பட்டி வர்றது. ஸோ நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்லைன் மட்டும் தச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு லைனிங்கை வந்து உள்பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். உள்பக்கம் திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெக்கோட ஷேப்பு கரெக்டாக படிமான தையல் போட்டுருங்க. ஓகேங்களா, இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் லைனிங்கை ஃபுல்லாமே மெயின் கிளாத்தோட செட் பண்ணிக்கலாம். தையல் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக தச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடில் இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஐப்பட்டி கொக்கிப்பட்டி 2 பீஸ் வரும் இல்லைங்களா. ஸோ வந்து இதே மாதிரி நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐப்பட்டி கொக்கிப்பட்டி நம்ம எப்படி வைக்கணுன்றதை பார்க்கலாம். நான் தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பீஸையுமே தச்சு எடுத்துட்டோம் பேக் சைடில். ஸோ வந்து கீழே கரையும் மடித்து அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 2 இன்ச்சு நம்ம விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து மடிச்சு அடிச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2க்கும் பேக் பீஸுக்கு 2க்குமே கீழே கரையை மடிச்சு அடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஐப்பட்டி கொக்கிப்பட்டி வந்து நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா, நம்ம அதுபடி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து ஃபோல்டு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஒரு சைடில் வந்து ஐ வரும், இன்னொரு பக்கம் வந்து கொக்கி வரும். நம்ம இந்த லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஐ வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம கொடுத்துருந்த 1.5 இன்ச்சுக்குள்ளே அப்படியே வந்து இதை வந்து அப்படியே மடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஐயை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கொக்கி வச்சுக்கலாம். இந்த 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம உள்ள அப்படியே ஃபோல்டு அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள மடிச்சு அடிச்சிருக்கேன், அவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1.5 இன்ச்சை வந்து உள்ள மடிச்சு தச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது வந்து 1 ஐப்பட்டி 1 கொக்கிப்பட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இதுக்கு மேலே இப்படி வரும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இவ்வளோதான். இப்போ வந்து இங்கே சென்டரில் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஷோல்டர் கீழேருந்து ஒரு 3 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 2 சைடும் குறிச்சிக்கோங்க. 3 இன்ச்சு உயரத்தில் சென்டர்ல இருந்து நம்ம கொக்கி ஐப்பட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல இருந்தும் ஒரு 3 இன்ச்சு டிஸ்டன்ஸ், இதுல இருந்து ஒரு 3 இன்ச்சு டிஸ்டன்ஸ் குறிச்சிக்கோங்க. இதுல இருந்து அப்படியே வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க தானுங்களா, கரெக்டாக தான் வரும். 6 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். ஸோ இது அப்படியே வந்து இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு, ஸோ சென்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. உயரம் வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. கீழேருந்து ஒரு 3 இன்ச்சு உயரத்தில் டாட் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். டாட் பிடிச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேப்பாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான். சரிங்களா, இதை அப்படியே நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கீழேருந்து ஒரு ஃபோல்டு அடித்ததுக்கப்புறம் 3 இன்ச்சு உயரம் வச்சுக்கோங்க. சென்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு அகலம் வச்சுக்கிட்டு 6 இன்ச்சுக்கு வந்து டாட் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி மேலே வந்து அப்படியே ஷார்ப்பாக ஆரம்பித்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு டாட் பிடிச்சிட்டே வந்து இங்கே வந்து அப்படியே முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக் சைடு கம்ப்ளீட்டாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக நமக்கு உயரம் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம 16 இன்ச்சு கொடுத்துருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க கரெக்டாக வந்திருக்கு. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சஸ் போக கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பேக் பீஸ் முடிச்சாச்சு. அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து நம்ம ப்ளீட்ஸ் எப்படி வைக்கலான்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வைக்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃப்ரண்ட்ல பெப்ளம் வைக்கிறதுக்கோசரம் நம்ம ப்ளீட்ஸுக்காக ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து வச்சிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து 2 பீஸாக இருந்ததை வந்து நம்ம இப்போ ஜாயிண்ட் போட்டிருக்கேன்.
சரிங்களா. இதுதான் அதோட லைனிங். இதை விட 2 மடங்கு நான் வந்து கிளாத் எடுத்திருந்தேன். மெயின் கிளாத்தில் சாரீலேருந்து எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து ஜாயின் போட்டிருக்கேன். இப்போ வந்து 2 சைடுமே வந்து இந்த மாதிரி கொசுறு பீஸ் இருக்குது. ஸோ ஒரு சைடு மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சைடு மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த சைடு வந்து நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட் எல்லாம் கவர் ஆயிரும். அதுக்காக தான். சிக்ஸ் இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்திருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. அதில் வந்து நம்ம ஒரு குட்டி ஃபோல்டு இந்த சைடு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு சைடு வந்து ராயஜஸ் எல்லாம் கவர் ஆயிட்டோம் அப்படின்றதுக்காக குட்டி ஃபோல்டு பண்ணிட்டேன். ஸோ வந்து இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ச்சை வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சைடு ஜாயிண்ட்டுக்கோசரம் அது இருக்கட்டும். அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சா நான் வந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 இன்ச்சா. சரிங்களா. 2.5 கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு ப்ளீட்ஸ் நல்லா ஷுவராக நல்லா வரும். 2.5 வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. இப்போ இங்கே 1 இன்ச்சு நம்ம சைடு ஜாயிண்ட்டுக்கோசரம் விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு 2 இன்ச்சில் அப்படியே மடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2.5 இன்ச்சில் மடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த 2.5 இன்ச்சை எடுத்து அதுக்கடுத்த 2.5 இன்ச்சில் அப்படியே மடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. நல்ல ப்ளீட்ஸ் வந்து நல்லா வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் அந்த நல்ல ப்ளீட்ஸ் பார்க்க அழகாக தெரியும். சரிங்களா. நம்ம தச்சுட்டு ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 1 இன்ச்சிலேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு 2.5 இன்ச்சில் அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த 2.5 இன்ச்சுக்கு அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2.5 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா. இதை அப்படியே வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிட்டமாக ப்ளீட்ஸ் வைங்க. அப்படின்னா தான் வந்து நல்லா நெருக்கமாக நல்லாயிருக்கும். அலக்கழக்காக வைக்கக்கூடாது. ஒரு 2.5 இன்ச்சை எடுத்து அடுத்த 2.5 இன்ச்சில் அப்படியே மடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா. ப்ளீட்ஸ் நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த 2.5 இன்ச்சை கொண்டு போய் அடுத்த 2.5 இன்ச்சோட சேர்த்து அப்படியே வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம வச்சிருக்கிற 2 இன்ச்சோ 2.5 இன்ச்சோ கனெக்ட் பண்ணி நம்ம வச்சுட்டு அதை அப்படியே நம்ம வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லைனிங்க்கு இப்போ கரெக்டாக இருக்கிற மட்டுக்கு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறது நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா. வாங்க இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங்கையும் இந்த ப்ளீட்ஸ் வச்சதையும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ளீட்ஸையும் லைனிங்கையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ வந்து இது அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸோட போய் ஜாயிண்ட் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா வந்து மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுட்டு ரிமைனிங் இங்கே நம்ம எவ்வளோ தைச்சிருக்கோன்னு பாருங்கள். 12 இன்ச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த ப்ளீட்ஸ் வச்சது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு டோட்டலாக வந்து 16 இன்ச்சு வந்து வரணும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து இந்த ப்ளீட்ஸ் அப்படியே வந்து நம்ம வச்சு தைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. நம்ம லைனிங் தான் ரெடி. ஸோ லைனிங்கை கனெக்ட் பண்ணியே தைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. நம்ம ப்ளீட்ஸ் வந்து ஜாயின் போட்டோம். இங்கே அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். படிமான தையல் போட்டு முடிச்சிருக்கோம். இனி பேக் பீஸ் எல்லாம் ஜாயின் போட்டோம்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து ராங் சைடில் வந்து லைனிங்கை வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அப்படியே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எக்ஸஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டணும். இப்படி ஃபுல்லாக லைனிங்கே நம்ம மெயின் கிளாத்தையும் இப்படி ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி விட்டுலாம். ஏன்னா நம்மளுக்கு லைனிங் தான் வந்து ரெடி. இதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வேண்டாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்மளுக்கு லைனிங் மட்டும்தான் ரெடி. ஸோ வந்து அதுக்கு ஷுவராக நீங்கள் கரெக்டாக எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வெட்டி எடுத்துருங்க. இப்போ இதில் என்னன்னா வந்து நம்ம இதில் ஒரு சில குறியீடெல்லாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லைனிங்கே மெயின் கிளாத்தையும் ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கான மார்க்கிங்ஸையும் நம்ம பண்ணிட்டு இப்போ அப்படியே ரைட் சைடு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைட்லேயும் அதே மாதிரி ப்ளீட்ஸ் வைக்க எவ்வளோ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், சென்ட்ரு அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இங்கேயுமே ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாம், இங்கே கீழேயுமே. சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ ஒரு சைட்ல இருந்து ப்ளீட்ஸ் ஒன்னொன்னா வச்சு இந்த சென்டரை பார்த்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சு வச்சு இப்படி கொண்டு வரணும். சரிங்களா? நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்க எவ்வளோ நம்ம இடம் விட்டுருக்கோமோ அந்த மட்டுக்கு நம்ம அப்படியே இங்கே இப்படி வச்சு கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுபடி வைக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்டரை பார்த்த மாதிரி இங்கிட்ட ஒரு 3 ப்ளீட்டு அங்கிட்ட ஒரு 3 ப்ளீட் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சேம் அதே மாதிரி கீழேயுமே இந்த ப்ளீட்ஸை கனெக்ட் பண்ணி இங்கே அப்படியே வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே வச்சிருக்கிற அதே ப்ளீட்ஸை கனெக்ட் பண்ணி கீழேயுமே வந்து நம்ம ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு சிம்பிள் பஃப் தான் வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு ரொம்ப ப்ளீட்ஸ் எல்லாம் இருக்காது. சரிங்களா? குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம சாரியோட ஒரு பீஸ் எடுத்து நம்ம இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ராங் சைடில் போயிட்டு நம்ம சாரியோட பார்டர் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ், முந்தானையில் வர பார்டர் பீஸை வந்து ஒரு லென்த்துக்கு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே இங்கே வச்சு தச்சுக்கலாம். ராங் சைடில் வந்து நம்ம சாரியோட இந்த சில்வர் பார்டரை வந்து வச்சு ஒரு தையல் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே ரைட் சைடு எடுத்து அப்படியே ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இங்கே ஒரு சின்ன பார்டர் ஃபினிஷிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லீவை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம், அவ்வளோதான். ஒரு சிம்பிள் பஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சேம் இதே மெத்தடில் நம்ம வந்து இன்னொரு ஸ்லீவையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 ஸ்லீவையுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பீஸ்க்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோட நல்ல பக்கத்துக்கு மேலே பேக் பீஸோட நல்ல பக்கத்தை அப்படியே மேலே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நல்ல பக்கத்தில் நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே 1/2 இன்ச்சு ஷோல்டர் அப்படியே ஜாயின் போட்டுக்கலாம். ஷோல்டருக்கு எப்பயுமே 2 தையல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேம் அதே மாதிரி இந்த எதிர்பக்கமுமே நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை மேலே வச்சு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாம். ரா எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ ஜாயின் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் ஸ்லீவு நான் இதுலேயுமே வந்து ரைட் சைடு மேலே ரைட் சைடு அப்படியே போட்டு சென்டர் வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளீட்ஸோட மிட் பாயிண்ட் தான் வந்து சென்டரு. ஸோ சென்டரை தூக்கி சென்டர் மேலே அப்படியே வச்சு ஸ்லீவை ஜாயின் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கையோட சுற்றளவு நான் 4.5 குறிச்சிருக்கேன். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சைடு தையல் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த ஆம்ஹோல் இதெல்லாம் நல்லா பிடிச்சிக்கிட்டு அப்படியே தையல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து சைடு ஆம்ஹோல் ஸ்லீவ் வந்து 4.5 இன்ச்சு சுற்றளவுக்கு தையல் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து அப்படியே தையல் போட்டே வந்துட்டு இங்கே சைடு ஸ்லிட் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பட்டுப்பாவாடை நல்லா அழகாக இருக்கும். ஸோ இந்த ப்ளீட்ஸ் அடிச்சிருக்கிற இடத்துக்கு வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே நிப்பாட்டிக்கலாம்.
நிப்பாட்டிட்டு இதை வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்துட்டு இப்போ இங்கிட்டு திருப்பிக்கிட்டு இப்போ இங்கிருந்து நம்ம ஸ்லிட் இப்படி மடிச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம சுடிதாருக்கெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, ஒரு பா ஷேப்புக்கு இங்கே வந்து இப்படி மடிச்சு எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்லிட்டு ஓப்பன் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும். சரிங்களா? சைடு ஜாயிண்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ அதே மாதிரி அந்த சைடு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பட்டுப்பாவோட சட்டைக்கான சட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி நான் வந்து லேஸ் அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் விருப்பப்பட்டால் இது மாதிரி கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பட்டுப்பாவடைக்கான அந்த ஸ்கர்ட்டு பெட்டிக்கோட் அதை எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.